நமஸ்காரம். நான் உங்கள் ராகவாச்சார். இன்னைக்கு 28/8/2026 வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. சதய நட்சத்திரம். திதி பிரதமை திதி. புது தொடக்கங்கள் வேண்டாம். பொதுவாக பிரதமையில் புது தொடக்கங்கள் அப்படின்றது சரியா வராது. அதே மாதிரி மனோரீதியா இருக்கக்கூடிய சங்கடங்கள் கொஞ்சம் விலகும். மன நிம்மதியை தரக்கூடிய நாள். சிலருக்கு அனுகூல்யமான வாழ்க்கை அமையும், பெருசா பாதகம் இல்லை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது பொதுவாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடைகளை கொடுக்கும். பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுத்தும். கவனமா இருக்க வேண்டிய நாள். குடும்பஸ்தர்களுக்கு கொஞ்சம் மன நிறைவுகளை உண்டாக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. எந்த விஷயங்களையும் யோசிச்சு பண்றது நல்லது. தெய்வ ரீதியான விஷயங்கள் அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு. பொதுவா பாத்தீங்கன்னா தெய்வங்கள் எப்படி நம்ம தெய்வங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு தண்டனை கொடுக்குது, இல்ல தவறுகளான ஒரு விஷயங்களுக்கு இது பண்ணுதுன்றது தெரியப்படுத்தக்கூடியதான தெய்வங்கள் அப்படின்னு. ஆக்சுவலி என்னன்னாக்க தெய்வங்கள் அப்படின்ற விஷயம் எப்படி பண்ணாக்க யக்ஷினிகள் அப்படின்ற ஒரு வேலையாட்கள் மூலியமா நம்மளை கவனிக்கப்படுறது. அப்படி கவனிக்கும் போது யக்ஷினிகள் வேலையாட்களா செயல்படும் போது அந்த செயல்படக்கூடிய சமயம் நம்ம சரியான விஷயங்களை பண்றோம் அப்படின்னாக்க சரியான பலனையும், தப்பான விஷயங்களை பண்ணும்போது தப்பான பலன்களையும் நமக்கு கொடுக்கறதுக்குண்டான சாத்தியதையை கொடுக்கும். அதனாலதான் தெய்வ ரீதியா நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது தப்பான விஷயங்களுக்கு தப்பான பலன்களை கண்டிப்பா கொடுக்கும். கொஞ்சம் கவனமா செயல்படுறோம் அப்படின்ற பட்சத்துல நமக்கு பெருசா தொந்தரவுகள் இருக்காது. இல்லாத பட்சத்துல நமக்கு நிறைய சங்கடங்களையும் மன உளைச்சல்களையும், அதாவது சில விஷயங்கள் நிறைய பேர் சொல்றது உண்டு, நான் தெய்வ ரீதியா பண்றதையே விட்டுட்டேன், எனக்கு எதுவுமே சரியா நடக்கல. காரண ரீதி தப்பு நம்ம மேல. தெய்வங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரியா தான் பார்க்கும். இப்படி பார்க்குற பட்சத்துல நீங்க சரியா பண்ணியிருந்தீங்கன்னா சரியான பலன்களையும், தப்பா பண்ணியிருந்தா தப்பான பலன்களையும் கண்டிப்பா நமக்கு கொடுக்கும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல கவனமா இருந்தோம் அப்படின்னாக்க நம்மளோட கவனக்குறைவுனால மட்டும்தான் நமக்கு பிரச்சனைகள் வருதுன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, கோவில் நான் போறதுக்கு முன்னாடி கோயில் மூடிட்டாங்க அப்படின்னாங்க. கோவில் சரியான நேரத்தில் தான் மூடப்படுது. நம்ம தாமதமா போயிருக்கோம். இந்த மனோபாவம் முதல்ல நமக்கு வரணும். நம்ம எல்லாமே சரியாவே பண்ணிட்டு இருக்க மாதிரி எதிர்த்தாப்புல நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் மட்டும் தப்பா நடக்கிற மாதிரி யோசிப்போம். நம்ம தவற பண்ணிட்டு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்கள தப்பு சொல்லியே நம்ம பழகுனதுனால இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் நமக்கு வருது. இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நமஸ்காரம்.